வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மசாலா பேஸ்ட். இந்த ஒரு பேஸ்ட் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். 10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லா கிரேவியும் உடனே பண்ணிடலாம். வாங்க இதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய், குருமிளகு, ஜீரகம், அன்னாச்சி பூ, ஏலக்காய். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் சின்ன வெங்காயத்தை நல்லா இது போல் வணக்கி வச்சுக்கணும். அது கூடயே சம அளவு எடுத்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கணும். பின்ன நமக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு மிதமாக வறுக்கணும். மசாலாவை கருக விடக்கூடாது. மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக வணக்கணும். மசாலா வதங்கின பிறகு பட்டை, கிராம்பு, சோம்பும் போட்டு நல்லா வணக்கணும். பின்ன நாம் இது கூடயே ஒரு அன்னாச்சி பூவும் 2 ஏலக்காவும் 1/2 ஸ்பூன் குருமிளகும் போட்டு நல்லா ப்ரௌன் நிறம் ஆகிற வணக்கி விடணும். இது போல் ஆகணும். இது போல் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் நைஸாக பேஸ்ட்டு போல் அரைக்கணும். அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நாம் 15 நாள் வரைக்கும் இதோட சுவையும் மனமும் மாறாமல் இருக்கும். நமக்கு சமைக்கிறப்போ இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது பிரியாணிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா வித கிரேவிக்கும் இது ஒரு மசாலா இருந்தால் 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். நீங்களும் இதை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.